ஓம் சாந்தி. உங்கள் சித்தமே எனது இஷ்டம், உங்கள் சித்தமே எனது பாக்கியம் அப்படிங்கிற தலைப்பில் சின்பாய் அவங்களுடைய பட்டி கிளாஸ் இது. இதனுடைய டேட் வந்து செப்டம்பர் 18 இன்னைக்கு நடந்த பட்டி கிளாஸ் இது பார்க்கலாமா? ஓம் சாந்தி. உங்கள் சித்தமே எனது இஷ்டம், உங்கள் சித்தமே எனது மகிழ்ச்சி, அதில் எனக்கு என்ன ஆட்சேபனை இருக்க போகிறது? உங்களுடைய இஷ்டம் என்னவோ, உங்களிடம் மின்சாரம் உள்ளது, மின்னல் உள்ளது, இடி உள்ளது. நான் எந்த விஷயத்துக்காக அகங்காரம் அடையணும்? பதவியினுடைய அடையாளமா, பட்டத்தினுடைய அடையாளமா, வீட்டினுடைய அகங்காரமா? நான் இவ்வளவு பெரிய வீடை உருவாக்கி வச்சிருக்கிறேன், ஆனா உங்ககிட்ட இருக்கிறது மின்சாரம், அதாவது மின்னல், இடி. என்கிட்ட இருக்கிறது ஒரு சின்ன வீடு. இப்பொழுது உங்களுடைய இடி மின்னல் என்னுடைய வீட்டில் விழுந்து அதை நாஷ்டப்படுத்தும் என்பது யாருக்கு தெரியும்? அதை என்னால் எவ்வாறு சொல்ல இயலும்? ஆகையால் பிரபுவே, தங்களுடைய சித்தமே என்னுடைய பாக்கியம், தங்களுடைய சித்தமே என்னுடைய மகிழ்ச்சி. தாங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது என்னுடைய இஷ்டம், அதில் எனக்கு என்ன ஆட்சேபனை உள்ளது? பிரபு, என்னுடைய கையில் இருக்கிறது வெறும் புருஷார்த்தம் மட்டும்தான், மற்றபடி உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. இது பக்தி மார்க்கத்தினுடைய ஸ்லோகன்ஸ். பக்தி மார்க்கத்தில் இதுதானே மகிமை. பக்தர் என்ன பண்றாரு? அவருக்கு அவ்வளோ அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. ஏன் அப்படின்னா, அவருக்கு நம்பிக்கை இருக்குது, எல்லாத்தையும் என்னுடைய பிரபு தான் செஞ்சிருக்க. ஒவ்வொரு அசைவையும் அசைத்து கொண்டிருப்பவர் என்னுடைய பிரபுவே ஆவார். அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. அனைத்தும் அவர் ஆசைப்படிதான் நடக்கிறது, அவர் நினைத்தபடிதான் நடக்கிறது என்றால் உன்னுடைய ஆசைகள் அங்கு நடுவில் என்ன செய்கின்றன? உனக்கு என்ன வாத விவாத சண்டைகள், சந்தேகங்கள்? உனக்கு அங்கு என்ன வேலை? அந்த சந்தேகத்திற்கான வேலை உனக்கு எதற்கு? ஏன் வாத விவாதங்களை செய்கிறாய் மகனே? என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை என்ன? என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான சூழ்நிலை ஏன் வந்தது? ஏன் இந்த மாதிரி? அதுக்கான வாத விவாதங்கள் எதற்காக? இந்த கணக்கு வழக்கு எதற்கு? இந்த நோய் எதற்கு? நோய் ஏன் வந்துச்சு? பக்தி மார்க்கத்தில் அந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில், அனைத்தும் அவன் செயல். பிரபுவின் இச்சை, கடவுளின் ஆசை, அவரின் சித்தம், அவருடைய ஆசையில தான் நடந்துட்டு இருக்கு எல்லாமே. இதுதான் அவருடைய விருப்பமாகும். ஒவ்வொரு பலிக்கு பின்னும் ஒரு வரதானம் மறைந்திருக்கிறது. அவர்தான் விரும்புகிறார். இது அவரின் ஆசை, அவரின் சித்தம். உங்களிடம் மின்சாரம், உங்களிடம் மின்னல், இடி உள்ளது, என்னிடம் ஒரு சிறிய வீடே உள்ளது. ஆனா நம்ம எப்ப ஞானத்துல வந்தோமோ அப்ப பகவான் என்ன சொல்றாரு? ஞானப்படி நான் எதுவுமே செய்யறதில்லை, எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கு, அது ஃபிக்ஸ்டு, நிச்சயிக்கப்பட்டுள்ளது. பாபா 3 கற்பனையான விஷயங்களை நம்ம முன்னாடி வச்சிருக்கிறாரு. முதல்ல மாயை ஒரு மனிதன் அல்ல, ஒரு பெண் அல்ல. ராவணன் அப்படின்னா ஒரு மனிதன், ஒரு ஆண் அல்ல. நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பலவீனங்களுடைய பேர் தான் இந்த மாயா, ராவன். 2வது டிராமா. என்னெல்லாம் நடக்குதோ அது ஏன் நடக்குது? டிராமா. டிராமாவில் என்ன இருக்கோ அது நடக்குது, அவ்வளவுதான். 3வது இயற்கை, அதாவது பிரகிருதி, குத்ரத், இந்த இயற்கையினுடைய நியமம். ஆனா இந்த 3க்கும் பின்னாடி இருக்கிறது யாரு? இது கூட ஒரு கேள்வி. இந்த டிராமாவை யாரு உருவாக்குனது? இது கூட ஒரு கேள்வி இருக்குது. எப்போ உருவாக்கப்பட்டது இந்த டிராமா? ஆனா இந்த கேள்விக்கான பதில் எந்த முரளிலையும் இல்லை. ஆனாலும் அப்பப்ப ஏதாவது ஒரு இடத்துல வாணியில பாபா சொல்ற மாதிரி இருக்குது. அதாவது அனைத்தையும் செய்பவன் நான் தான், அனைத்தையும் செய்பவர் அவர்தான். இப்பொழுது நான் நினைத்தேன் என்றால் இப்பொழுது திரையை விலக்கி விடுவேன். இப்பவே என்னால திரையை விலக்க முடியும். இதுல இருந்து என்ன தெரியுது? செய்ய வைக்கிறவர் யாரு? அவர் சுயம், அவர்தான். ஒருவேளை நான் விரும்பினேனானால் 1 செகண்ட்ல பிரத்யட்சத்தா ஏற்பட்டுரும். 1 செகண்டுக்கு முன்னாடி கூட விநாசம் நடக்க போகுதுங்கிறத சொல்ல மாட்டேன். இதுல இருந்து என்ன தெரியுது?
அவருக்கு விநாசம் வரப்போகுதுங்கிறது தெரிஞ்சிருக்கு, அவருக்கு எல்லாம் தெரியும். அப்ப பக்தர்கள் முற்றிலுமா பக்தியை பக்தர்களுடைய அந்த இது அது தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த சிரத்தையா பாபா சொல்றாங்க, பாபா தாட் ரீடர் கிடையாது, ஜானன் கார் கிடையாது, எல்லாம் அறிந்தவர், யாருக்குள்ள என்ன இருக்குங்கிறது எதுவுமே ரீட் பண்றவன் நான் கிடையாது, எனக்கு தெரியாது அப்படின்றாரு பாபா. ஆனா வேற முரளியில பாபா சொல்லுவாரு, சாகார முரளியில, நான் நிராகார், அனைத்தையும் அறிந்திருக்கிறேன். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது, எனக்கு தெரியாத ஒரு விஷயம் யாருடைய மனதிலும் இருக்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஹே அர்ஜுன், உன்னையும் இன்னும் இதற்கு முன்னாடி நிறைய ஜென்மங்கள் எடுத்திருக்கிறாய். யூ தம் நாட், யூ நோ தம் நாட், ஐ நோ தம் ஆல். உனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். இது கீதையினுடைய வார்த்தைகள், கீதையினுடைய மகா வாக்கியங்கள். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது, இந்த சிருஷ்டியில என்னெல்லாம் நடக்குதோ அதை செய்வித்துக் கொண்டிருப்பவர் யார், அதை நடத்தி கொண்டிருப்பவர் யார், யாருடைய சித்தத்தால் இந்த சிருஷ்டி நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த சிருஷ்டியை ஆட்டுவித்துக் கொண்டிருப்பவர் யார், அவர் ஆட்டுவித்தால் யாரால் ஆடாமல் இருக்க இயலும், ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாத கண்ணா அப்படிங்கிற மாதிரி. இதை நம்ம டிராமான்னு சொல்றோம், ஆனா பக்தி மார்க்கத்துல இது லீலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது பகவானுடையது. என்னது? லீலை நடந்து கொண்டிருக்கின்றது, திருவிளையாடல் நடந்து கொண்டிருக்கின்றது. ஞானத்தின் ரீதியில எதை எப்படி புரிய வைக்கிறது? ஒரு புறம் புருஷார்த்தம் முயற்சி, இன்னொரு புறம் பரமாத்மாவின் கருணை, ஒரு புறம் முயற்சி உழைப்பு, மறுபுறம் ஈஸ்வரனின் சமர்ப்பணம், ஒரு புறம் தபஸ்யா கர்மயோகம், மறுபுறம் அவரின் அனுக்கிரகம். அனைத்தும் அவருடைய அனுக்கிரகமாகும், அனைத்தும் அவருடைய கருணையினால் நடக்கிறது, அனைத்தும் அவருடைய தயையாகும், அனைத்தும் அவரது கருணை, அனைத்தும் அவரது கிருபை. டோட்டல் சரண்டர், எஃபர்ட் அண்ட் சரண்டர், முயற்சி மற்றும் சரண்டர், சமர்ப்பணம். எஃபர்ட் அண்ட் கிரேஸ், முயற்சி மற்றும் அருள். இது அந்த மாதிரியான டாபிக். இதை வச்சு துவாபரயுகத்திலிருந்து எல்லா சாஸ்திரங்களையும் வாத விவாதங்கள் இதை பண்ணியிருக்காங்க. எல்லா சாஸ்திரத்திலையும் இது காட்டப்பட்டிருக்கிறது. வாத விவாதங்கள் நடைபெறுகின்றன, ஸ்பிரிச்சுவல் டிஸ்கஷன் நடைபெறுகின்றன. யார் பெரியவர், சமர்ப்பணம் பெரியதா இல்லை முயற்சி பெரியதா, புருஷார்த்தம் பெரியதா, ஞானம் பெரியதா இல்லது அன்பு பெரியதா, உயர்ந்தவர் யார், உயர்ந்தது எது? நம்ம இப்போ இந்த விஷயத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் சிந்தனை பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு சிங்கத்தின் குழந்தை பார்க்குது, குட்டி சிங்கம் பார்க்குது. ஒரு மான் தன்னுடைய குழந்தைக்கு, குட்டி மானுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. எப்படி நீ பாதுகாப்பா இருக்கணும், எப்படி நீ ஓடணும் அப்படிங்கறத கற்றுக் கொடுத்துட்டு இருக்குது. தூரத்துல இருந்து அந்த குட்டி சிங்கம் பார்க்குது, எப்படி ஒரு தாய் மான் தன்னுடைய குழந்தைக்கு, குட்டி மானுக்கு கற்றுக் கொடுக்குது. அப்ப அதை பார்த்துட்டு அந்த குட்டி சிங்கம் அவங்க அம்மா கிட்ட போய் கேக்குது, பெண் சிங்கத்திட்ட போய் கேக்குது, அம்மா நீங்க ஏன் எனக்கு இந்த மாதிரியான இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அந்த தாய் சிங்கம் சொல்லுது, உனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது, அவசியமே இல்லை, அந்த டைம் வரும்போது நீயே கத்துப்ப, உன்னுடைய ரத்தத்துல, உன்னுடைய தமனியில, உன்னுடைய நாடி நரம்புல எல்லாம் அது அடங்கி இருக்குது, ராயல் பிளட், நீ சிங்கம், நீ இதெல்லாம் கத்துக்கணும்னு அவசியமே இல்லை. அப்ப அந்த சிங்கம் பெருசாயிருது. ஒரு நாள் பாக்குது, அந்த சிங்கத்தினுடைய அந்த மானினுடைய குழந்தை, அந்த குட்டி மான் இப்ப பெருசாயிருச்சு, வளர்ந்துருச்சு. அந்த மான் குட்டி, அதாவது மான் இப்ப காட்டுல தனியா இருக்குது. அந்த சிங்கம் இப்ப பசியில இருக்குது. அது சின்ன குட்டியா இருந்தது, இப்ப பெருசாயிடுச்சு. அந்த ஒரு மான் ஆயிடுச்சு, குட்டி மான்ல இருந்து மான் ஆயிடுச்சு. அது குட்டி சிங்கம் இப்ப சிங்கம் ஆயிடுச்சு. இந்த சிங்கம் அந்த மானுக்கு பின்னாடி ஓடுது. மான் முன்னாடி இருக்குது, சிங்கம் பின்னாடி இருக்குது. மான் முன்னாடி ஓடுது, சிங்கம் பின்னாடி துரத்திட்டு ஓடுது. ரொம்ப வேகமா அந்த மான் ஓடுது. அதே மாதிரி சிங்கமும் ஓடுது வேகமா. ஏன்னா அதுக்கு அதனுடைய இறை அது சாப்பிட்றதுக்கு இது ட்ரை பண்ணுது. சாப்பிடணும், பசி இருக்கு. அது என்ன நினைச்சுக்குது, நான் எனக்குள்ள அந்த மாதிரி பிளட் இருக்குது, ராயல் பிளட், அதனால என்னால பிடிக்க முடியும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மானுக்கும் சிங்கத்துக்குமான இடைவெளி அதிகமாயிட்டே இருக்குது.
அப்புறம் திடீர்னு அந்த மான் வந்து அங்க இல்லாமலே போயிடுது, அதாவது தப்பிச்சு போயிடுது. அந்த சிங்கம் வந்து டயர்ட் ஆயிடுது, ஒரு இடத்துல நின்றுது. அந்த மேல மரத்துல வந்து ஒரு பறவை இருக்குது, அது சிரிக்குது. அந்த அந்த பறவை கிட்ட அந்த சிங்கம் கேக்குது, ஏன் நடந்தது, என்ன ஆச்சு? நான் வந்து சிங்கம், நான் எவ்வளவு வேகமா என்னால ஓட முடியும், எவ்வளவு வேகமா ஓடினேன், அப்ப எப்படி ஆச்சு? அந்த மான் எப்படி தப்பிச்சு போச்சு? அந்த பறவை சொல்லுது, அதுக்கு 2 காரணம். அந்த 2 காரணம் என்ன? முதல் காரணம் அபியாஸ், பயிற்சி. உனக்குள் ஒருவேளை சிங்கத்தின் ரத்தம், உன் பரம்பரை ரத்தம் இருந்திருந்தாலும், ராயல் பிளட் இருந்திருந்தாலும், நீ அபியாசம் செய்யவில்லை, பயிற்சி செய்யவில்லை. உனக்கு வரதானம் கிடைத்தது, ஆனால் உனக்கு பயிற்சி இல்லை, அபியாசம் இல்லை, தபஸ்யா பண்ணல, முயற்சி பண்ணல, எஃபோர்ட் பண்ணல. அப்ப என்ன ஆகும்? மனிதன் வந்து வெற்றி அடைய முடியாது. ஒருவேளை அவருக்கு சொல்றாரு கடவுள்கிட்ட பார்த்து, பிரபு எனக்கு ஏதாவது கொடுங்க சாப்பிடக்கு, அப்பவும் ஒன்றும் நடக்காது. அப்புறம் 2வது காரணம், உன்னுடைய லட்சியம் சாப்பாடு. அந்த மானுடைய லட்சியம் என்ன? தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றணும். எப்போ வந்து நம்மளுடைய வாழ்வா சாவாங்கிற ஒரு நிலை வருதோ, அப்போ ஆழத்தில் அமிழ்ந்திருக்கக்கூடிய அந்த உயிர் ஓட்டமானது, சைத்தன்யமானது விழித்தல் ஆரம்பிக்கிறது. அத்தியந்த சங்கடமான நேரத்தில் அந்த ஜாகரன், அந்த விழிப்புணர்வு ஜென்மம் எடுக்கிறது. மற்றபடி நம்ம வந்து தூங்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு வந்துருச்சுன்னா ஏதாவது உடனே விழிப்புணர்வு விழிச்சுக்குது ஆத்மா. வாழ்க்கையின் சூழ்நிலைகள், சிந்தனை, விரோதம், அவமானம், ஏமாற்றம், இதெல்லாம் என்ன பண்ணுது? நம்மள எழுப்புது, விழித்தலை செய்து. யார் மேல அளவுக்கு அதிகமான நான் நம்பிக்கை வச்சிருந்தனோ அவரே ஏமாத்திட்டாரு. யாருக்கு நான் அதிகமாக ஹெல்ப் பண்ணனோ அவரே என்னுடைய எதிரியாகிவிட்டார். உலகத்தினுடைய சூழ்நிலைகள், அதை நீங்க எதிரியா எடுத்துக்க கூடாது. எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குது, மற்றவங்களுக்கு யாருக்கும் இந்த மாதிரி நடக்கிறது இல்லை, பிரச்சனை எனக்கு மட்டும்தான் இருக்கு, உலகத்திலேயே அதிகமான பிரச்சனை எனக்கு தான் அப்படின்னு நினைக்க கூடாது. மற்றவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க, எனக்கு மட்டும்தான் ஒரே துக்கம். அந்த மானினுடைய கொஸ்டின் என்னவா இருந்தது? வாழ்வா சாவா. ஆனா உன்னுடைய கொஸ்டின் என்ன? ஒரு வேளை சாப்பாடு. அதனால அது முழு எஃபர்ட்டையும் அதுல போட்டுச்சு, முழு முயற்சி பண்ணுச்சு, முழுசா 100%. அது தப்பிச்சிச்சு, பொழைச்சிச்சு. எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்குது. எப்போ வந்து வாழ்க்கையில குழப்பங்கள், சூழ்நிலைகள், பிரச்சனைகள் வருதோ, அப்ப நம்ம உள்ளுக்குள்ள விழிப்புணர்வு ஏற்படுது. நம்மளுடைய சைத்தன்ய தன்மை விழித்தெழுது, அங்க முழிச்சுக்குது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஒரு தப்பு பண்ணிடுறோம். அந்த விழிப்புணர்ந்த அந்த இதை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை முன்னேறி போகாம அதை விட்டுட்டு, அந்த சூழ்நிலை ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு அதுக்கு பின்னாடி நம்மளுடைய சிந்தனைகளை செலுத்த ஆரம்பிச்சிடறோம். அப்புறம் துக்கமாகறோம், அவங்க விரோத மனப்பான்மை வருது, நமக்குள்ள நெகட்டிவிட்டியில போயிடுறாங்க. அவங்க இதுல இருந்து கத்துக்கிறதுக்கு பதிலாக அந்த நஷ்டத்துல மறைந்திருக்கக்கூடிய அந்த லாபத்தை பாக்குறத விட்டுட்டு, அகல்யாணம், தீமையின் திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய கல்யாணத்தை, அந்த நன்மையை பார்க்காம விட்டுடுறாங்க. நஷ்டம் அப்படிங்கிற அந்த திரைச்சீலைக்கு பின்னாடி லாபம் மறைந்திருக்கிறது. நம்மளுடைய பார்வை வந்து ரொம்ப சின்னதா இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குதோ அந்த எல்லாத்துக்கும் ஒரு ரகசியம் மறைஞ்சு இருக்குது. அதுக்குள்ள டீப் சீக்ரெட் இருக்குது. அதுல சும்மா அதுவா எல்லாம் நடக்கல. ஒருவேளை நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய அவ்வளோ பிரச்சனைகள் நமக்குள்ள இருக்கும் போது நமக்கு பகவான் கிடைச்சிட்டாரு, பகவானுடைய அறிமுகம் கிடைச்சிருச்சு, முழு சிருஷ்டியினுடைய ஞானம் கிடைச்சிருச்சு, மிகப்பெரிய பரிவாரம் நமக்கு கிடைச்சிருக்கு, குடும்பம் கிடைச்சிருக்கு, எல்லாமே கிடைச்சிருக்கு, எல்லாமே தெரியும். ஆனாலும் ஒன்றும் தெரியல. அவரை கிடைச்ச பிறகும் கிடைக்காதது மாதிரி, அவரை அடைந்த பிறகும் அடையாத நிலை. அனைத்து ஞானமும் புத்தியில் இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிலை தான் இருக்குது. ஏன் இந்த மாதிரி இருக்குது? அதனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு தனக்கு தானே பேசணும். இந்த பட்டியோட லட்சியம் தன்னை தானே சோதனை செய்வது, செல்ஃப் அனலைசிஸ். அதனால நம்ம மற்றவங்களை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆகையால சம்பூர்ண மௌனம் இருக்கணும், கம்ப்ளீட் சைலன்ஸா இருக்கணும்.
இங்க வந்து கூட காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பேசிட்டே இருக்கீங்க. இங்க வந்த பிறகு கூட இது வரைக்கும் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணல. இங்க வந்த பிறகு கூட அந்த லௌகீகத்து கூட தொடர்பு இருந்துட்டு இருக்குது. குறைஞ்சது 3 நாள் கூட மௌனமா இருக்க முடியல, வாயை மூடிட்டு இருக்க முடியல அப்படின்னா, அப்புறம் உலகத்திலேருந்து டிஸ்கனெக்ட் ஆக முடியல அப்படின்னா, அப்போ எப்படி ரீகனெக்ட் ஆக முடியும்? உலகத்திலேருந்து உறவை துண்டிச்சா தானே பாபா கூட இணைக்க முடியும். அப்போ எப்படி அதை டிஸ்கனெக்ட், அந்த கனெக்ஷனை துண்டிக்க முடியாத வரைக்கும் எவ்வாறு நமக்கு நம்மளே ரீகனெக்ட் எப்படி ஆகிறது? இங்கே வருவோம், 3 நாள் இருப்போம், கிளாஸஸ் கேட்போம், அமிர்தவேளை நல்லா யோகா பண்ணுவோம், முரளி கேட்போம், ஊருக்கு போவோம், வீட்டுக்கு போயிட்டு எப்படி இருந்தோமோ அப்படியே ஆயிடுவோம். ஒரு அனுபவமும் இல்லை, 0. மேலோட்டமான கொஞ்சம் திருப்தி, மேலோட்டமான ஒரு சுத்தம், மேலோட்டமான ஒரு கிளீனிங், அதிகாலையில் செஞ்ச கொஞ்சம் யோகா, அப்புறம் பகல் நேரத்தில் கிளாஸஸ், அதில் கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்தை நம்ம எழுதணும், அதுவும் கீழே இறங்க இறங்க என்ன ஆயிடுது? அவுட். ஓம் சாந்தி. இங்கே எதுக்கு வந்தீங்க, ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எதுக்கு வந்தீங்க, ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்த கேள்வியை தனக்கு தானே கேட்கணும். எவ்வளோ டைமுக்கு பிறகு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த பவனமான இந்த பூமியில் நம்ம வர்ற பட்டி பண்ணுறதுக்காக. இங்கே வந்தும் கூட முழு நாளும் அங்கே இங்கே அதை இதை பார்த்துட்டு, அப்புறம் அங்கேயும் இங்கேயும் சுற்றுறதுல பட்டி இங்கே நடந்துட்டு இருக்கு, ஆனால் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அங்கே எங்கேயும் சுற்றிட்டு இருக்காங்க. கிளாஸஸ் இங்கே நடந்துட்டு இருக்கு, ஆனால் அவங்க எங்கே தென்படுறாங்க? வேற இடத்துல தென்படுறாங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அவங்க பட்டியை எவ்வளோ சீரியஸாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அமிர்த வேலைக்கு வராங்க, பேசிகிட்டே வராங்க. அமிர்த வேலையை முடித்த பிறகு போகிறாங்க, பேசிகிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்புறம் சாப்பிடும் போதும் பேசிகிட்டு இருக்காங்க, அப்புறம் ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க, கிளாஸில் பேசிகிட்டு இருக்காங்க. மௌனம் இல்லாத வரைக்கும் அங்கே எந்த ஒரு சாதனையும் நிகழாது. வெறும் ஆடம்பரம் தான் அங்கே இருக்கும். எவ்வளோ காரியம் நம்மளை செய்ய வேண்டியது இருக்குது. தன்னைத்தானே புரிஞ்சுக்கணும். தன்னை உள்ளுக்குள்ள அமிழ்ந்திருக்கக்கூடிய அவ்வளோ வலிகள், காயங்கள், சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் என்னெல்லாம் நடந்துதோ அது எல்லா பிரிண்டும் உள்ளுக்குள்ளே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் அந்தனுடைய ஆதாரத்தில் சில நேரம் சுகம், சில நேரம் துக்கம், தன்னுடைய சமஸ்காரங்கள் என்ற அந்த மாய வலையில நம்ம கைதியாக உள்ள மாட்டிட்டு இருக்கிறோம். எவ்வளோ பெரிய காரியம் நம்ம பண்ணணும். அப்போ உள்ளுக்குள்ளேயே நம்ம குதிக்கல, ஜம்ப் பண்ணலை அப்படின்னா, அப்போ எப்போ நமக்குள்ள மாற்றம் கொண்டு வர முடியும்? இந்த காரியம் எப்படி நிறைவடையும்? அதனால இப்பயிலிருந்து எது வரைக்கும் இங்கே இருக்கீங்க அது வரைக்கும் தனக்குள்ள, எது வரைக்கும் இங்கே இருக்கீங்களோ அது வரைக்கும் தனக்குள்ள ஜாகிரதன், அந்த விழிப்புணர்வு கொண்டு வாங்க. முழிச்சுக்கோங்க, தூங்காதுங்க, முழித்து கொள்ளுங்கள், தெளிவு பெறுங்கள். நான் இங்கே எதுக்காக வந்தேன்? என்னுடைய லட்சியம் என்ன? என்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் குழப்பங்கள் நடந்துட்டு இருக்குதோ, அது யோகத்திலையா இருந்தாலும் சரி, ஞானத்திலையா இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையிலையா இருந்தாலும் சரி, தொழிலையா இருந்தாலும் சரி, விவகாரத்திலையா இருந்தாலும் சரி, அதை புரிஞ்சுக்கணும், அதில் ஸ்திரமாகணும். எப்படி பெரிய சிட்டியில் பார்த்தீங்கன்னா அவங்க வீக்கெண்டில் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே பீச்சுக்கு போகிறாங்க. எதுக்காக? ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக, ஏகாந்தத்துக்காக. ஆனால் அவங்க அப்போ போகிறாங்க அப்படின்னா அங்கே பார்த்தா அந்த முழு சிட்டியுமே அங்கே தான் இருக்குது. அப்போ அது ஏகாந்தம் எங்கே இருக்காங்க? ஒரு ஹோட்டல் முதலாளி அவர் நியூஸ் பேப்பரில் ஒரு விளம்பரம் போட்டார். எங்களுடைய ஹோட்டல் முற்றிலுமாக சாந்தமானது, ஏகாந்தமானது, ஏகாந்தமான இடத்துல இருக்குது, நிசப்தம் நிலவக்கூடிய இடமா இருக்குது. டெய்லி இங்கே ஆயிரக்கணக்கான மனிதர்கள் வராங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏகாந்தம் அவசியமாக இருக்குது அப்படின்னா, அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே கண்டிப்பாக வாங்க. இது எந்த மாதிரியான ஏகாந்தம்? இங்கே வந்திருக்கிறோம் நம்ம ஏகாந்தத்துக்காக, ஆனால் நம்ம கூட்டத்தில் தான் இருக்கிறோம். மனசுக்குள்ள கூட்ட நெரிசல் நிறைஞ்சு இருக்குது, ஒரே கூட்ட நெரிசலாக இருக்குது. வெளியில் கூட்ட நெரிசல் இருக்கவே இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ள ஏகாந்தத்தினுடைய அனுபவம் செய்யணும். நான் ஏதாவது செய்தே தீரணும். அதனால இன்னைக்கு என்ன ஒரு விஷயமோ அதனுடைய 7 விஷயங்களை நம்ம பார்க்கலாம். 7 சூத்திரங்கள், 7 பாயிண்ட்ஸ். எல்லாத்தையும் விட முதல் சூத்திரம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்வீகாரம் செய்ய வேண்டும். அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு.
என்ன ஒரு விஷயம் நடக்குதோ அதன் மீது ஒரு வெறுப்புணர்வு, அது பிடிக்கல, இது நடக்கக்கூடாது. ஏன் எனக்கு மட்டும்தான் ஏன் இப்படி நடக்குது? நம்ம இதை நமக்கு தெரிஞ்சுக்கல. எங்கு விரோதம் இருக்குமோ அங்கு துக்கம் இருக்கும் அப்படின்னு. எங்கு ஸ்வீகார தன்மை இருக்கிறதோ அங்கு சுகம் நிறைந்திருக்கிறது. அதே போல எங்கு விரோதம் இருக்குதோ அங்கு துக்கம் தான் நிறைந்திருக்கும். என்னுடைய கணவர் ஏன் இப்படி இருக்காரு, என்னுடைய மனைவி ஏன் இப்படி இருக்காங்க, என்னுடைய குழந்தைங்க ஏன் இப்படி இருக்காங்க, என்னுடைய வாழ்க்கையில இவர் ஏன் வந்தாரு, எனக்கு உடம்புக்கு ஏன் இப்படி சரியில்லாம போச்சு, இந்த வியாதி ஏன் வந்தது, எனக்கு உள்ளுக்குள்ள ஃபைட் நடக்குது. ஏன் 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 பதில்களின் தேடலை, பதிலை தேடி அலைவதை விட்டு விடுவது கூட ஒரு சாதனையாகும். அக்செப்ட் அப்படின்னா ஏற்றுக்கிறது அப்படின்னா எப்படி நினைச்சுக்க கூடாது. அப்ப அக்செப்ட் பண்றது அப்படின்னா எப்படின்னு எடுத்துக்க கூடாது. நான் போய் உட்காந்துட்ட ஒரு மூலையில நான் முயற்சிக்காக எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு போய் உட்காந்துக்கவும் கூடாது. என்னவோ நடக்கட்டும் போங்க அப்படின்ட்டு உட்காந்துடவும் கூடாது. அதை ஏற்றுக்கொள்றதுன்னு அப்படி என்ன அர்த்தம்? வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாத்தின் மீதும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்டு வர்றது. ஒரு சொந்த பந்தங்கள் நண்பர்கள் இருக்காங்கன்னா அவங்கள நீங்க ஏத்துக்கிட்டீங்க, அப்புறம் மற்ற ஆத்மாக்களை நீங்க ஏத்துக்கிறீங்க, அவங்க இப்படித்தான் அப்படின்ட்டு ஏத்துக்கிட்டீங்க. ஒரு கணவர் இருந்தாரு, கணவர் தன்னுடைய மனைவிட்ட கேட்கிறாரு, நான் தூங்கும்போது ரொம்ப வேகமா ரொம்ப சத்தமா குரட்ட விடுறனே, உனக்கு டிஸ்டர்பன்ஸா இல்லையா? நீ ஒரு பொழுதும் ஒன்றும் சொல்றது இல்லையே, ஏன்? அப்போ அந்த மனைவி சொல்றாங்க, நம்ம ஒரு தடவை பார்ட்டிக்கு போயிருந்த போது அங்க இருந்த எல்லா கணவன்மார்களும் தன்னுடைய மனைவியை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் என்னை பத்தி எதுவுமே சொல்லல, மௌனமா இருந்தீங்க. அப்படிப்பட்ட நீங்க உங்களுடைய விஷயத்துல இது பரவாயில்ல, நான் ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டேன், ஏற்றுக்கொண்டேன். டிஸ்கம்ஃபர்ட் தான், கம்ஃபர்ட்டா இல்லை, ஆனாலும் நான் அதை அன்பாக ஏற்றுக்கொண்டேன். எது வரைக்கும் மனசுக்குள்ள இருக்குது, இந்த ரூம் நல்லா இல்லை, அவருக்கு நல்ல ரூம் கிடைச்சிது ஆனா எனக்கு கிடைக்கல, இங்க பானி கிடைக்க தண்ணி வர்றதில்லை, இல்லைன்னா இங்க இது வர்றதில்லை, இங்க அது வர்றதில்லை, இங்க கார் இல்லை, ரெசிஸ்டன்ஸ், விரோதம். எங்கு விரோதம் இருக்கோ அங்கு துக்கம், அங்கு மனதிற்குள் துவந்தம் அங்கு நிகழ்கிறது, சண்டை நடக்கிறது, லடாய் நடக்குது. எங்கு துவந்தம் நடைபெறுகிறதோ அங்கு எவ்வாறு களைப்பில்லாமல் இருக்கும். அதனால ஸ்வீகாரம் பண்ணிக்கொள்ளுங்க, ஏத்துக்குங்க. பக்தர்கள் சொல்றாங்க, உங்களுடைய சித்தம் எங்கள் பாக்கியம், உங்களுடைய சித்தம் எங்களுடைய இஷ்டம். பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது, they will shall be done. அதாவது என்னெல்லாம் நடக்குதோ அது பிரபுவின் இச்சையினால் நடந்துட்டு இருக்கு. எப்போ ஜீசஸ் கிரைஸ்ட சிலுவையில் அரைஞ்சாங்களோ அவரு அப்போ அந்த நேரத்துல, ஏ பிரபு என்ன பண்ணிட்டீங்க, என்ன விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கே ரிலைஸ் ஆயிருது. அப்புறம் சொல்றாரு, இப்ப நடந்துட்டு இருக்கிறது எல்லாம் எதனால நடக்குது, யாருடைய இச்சையினால் நடக்குது, யாருடைய சித்தம். உடனே சொல்றாரு, ஹே பிரபு, they will shall be done அப்படின்னு சொல்றாரு. உங்களின் இச்சை நடப்பது அனைத்தும் உங்கள் விருப்பப்படிதான் நடக்குது, அவனின்றி ஒரு அசையாது. ராமரின் செயல் அனைத்தும் ராமரின் செயல், அவரே அனைத்தையும் படைத்தார். குந்தி அழுதுட்டே இருக்காங்க, என்ன பண்ணிட்ட நீ கிருஷ்ணா, அனைத்தையும் நாசம் செய்து விட்டாய். மகாபாரதத்தினுடைய யுத்தத்துல பாண்டவர்கள், உப பாண்டவர்கள் இல்ல, கௌரவர்கள்லாம் போயிட்டாங்க, துரோணாச்சாரியார் போயிட்டாரு, பீஷ்ம பிதாமகர் போயிட்டாரு, எல்லாருமே என்னுடையவர்கள் தானே, நம்ம எல்லாம் ரிலேஷன்ஸ் தானே, சொந்தக்காரங்க. என்னதோ நடந்திருக்கட்டும், ஆனா இந்த யுத்தத்தினால என்னதான் நம்ம அடைஞ்சோம், எல்லாமே போச்சு. அதனால அவங்க அழுதுட்டே இருந்தாங்க, ஒரே அழுகை குந்தி. அப்ப ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றாரு, இப்ப நீ சொல்லு, நீ சொன்ன அப்படின்னா இப்ப எல்லாத்தையும் உடனே உயிரோட எழுப்பி கொண்டு வர, எல்லாத்தையும் உயிர்த்தலை செய்வேன். அப்ப குந்தி என்ன சொல்றாங்க, சரி இருக்கட்டும் பரவாயில்ல விடுப்பா, ஒருவேளை உன்னால எல்லாரையும் உயிர் பிழைக்க வைக்க முடியும் அப்படின்னா என்ன நடந்ததோ அது அனைத்தும் உன்னுடைய ஆசைப்படிதான் நடந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதனால பக்தியில எல்லாமே ஈஸ்வரன் மீது அர்ப்பணம், எல்லாமே அவரே, அனைத்தையும் ஈஸ்வர் மேலேயே போட்டுடுறாங்க. அவர் என்ன சொல்றாரோ, அவரு என்ன ஆசைப்படுறாரோ அதுதான் நடக்குது. பக்தர்கள் ரொம்ப குஷியா இருக்காங்க, வாழ்க்கை ஃபுல்லாவே குஷி. யார் உண்மையான பக்தர்களோ அவங்க எல்லா விஷயத்திலும் குஷியாவே இருப்பாங்க எப்பவுமே. ஆனா ஞானி துக்கமா இருக்கிறாரு,
ஒரே தர்க்கம், வாத விவாதத்திலே இருக்காங்க அவங்க. இங்க கூட பாபா நிறைய விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. பக்தி போன்ற விஷயங்கள் கிடையாது, ஆனா பாபா வேற விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. டிராமா ஃபிக்ஸ்டு, அதாவது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அப்புறம் உருவாக்கப்பட்ட நாடகம், மாற்ற முடியாது நாடகத்தினுடைய காட்சிகளை. டிராமா கல்யாணக்காரி, டிராமா நியாயக்காரி, டிராமா திட்டப்படி. ஜென்மத்தினுடைய கணக்கு வழக்குகள் இங்க முடிவடையுது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான பாட்டு, ஒவ்வொருத்தருடைய பாட்டும் இன்னொருத்தருடைய பாட்டு கூட மேட்ச் ஆகாது. பாபா அப்ப எவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்காரு இந்த மாதிரி. இது அப்படித்தான். இது பல பரம்பரையாவே இதுதான் நடந்துட்டு இருக்குது. ஒருத்தருடைய பாட்டு இன்னொருத்தருடைய பாட்டு கூட 1% கூட மேட்ச் ஆகாது. ஒருத்தருடைய வியாதி இன்னொருத்தர் கூட மேட்ச் ஆகாது. ஒருத்தருடைய சமஸ்காரம் இன்னொருத்தர் கூட மேட்ச் ஆகாது. ஒருத்தருடைய குணம் இன்னொருத்தர் கூட மேட்ச் ஆகாது. இந்த நாடகத்தினுடைய டிராமாவுடைய ஒவ்வொரு ஆக்டரும் மாற்றப்பட முடியாதவர்கள். அவர்களுடைய பாட்டை நடிப்பதற்கு வேற யாருமே கிடையாது. அந்த ஒருத்தரால தான் அவருடைய ரோலை பண்ண முடியும். அதுக்கு தகுதியானவர் அவர் மட்டும்தான். அந்த ஒரே ஒரு சாம்பிள் பீஸ் அது ஒருத்தர் தான். நம்ம நினைக்கிறோம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாரும் என் கண்ட்ரோல்ல இருக்கணும். நம்ம நினைக்கிறோம் நம்ம குழந்தைங்களுடைய நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். என்னுடைய குழந்தைங்க என்னுடைய ஆசை, நான் நினைக்கிறது இப்படி தான் நடக்கணும். நான் பிரம்மகுமாரி ஆயிட்டேன் அப்படின்னா அவங்களும் பிரம்மகுமாரி ஆகணும். நீ வந்தே ஆகணும். வரலன்னா பிடிச்சிட்டு வரல அப்படின்னா முடிய பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவேன். அவங்க என்ன பண்றாங்க, ஓடிடுறாங்க, தூரமா ஓடிடுறாங்க. அவங்க பாட்டு இங்க வர்றதுக்கே இல்லை. இந்த மாதிரி சில நேரம் பிடிவாதமா வேண்டாத விஷயத்துல இந்த மாதிரி பண்றாங்க நிறைய பேர் வலுக்கட்டாயமா. யுவர் சில்ட்ரன் இஸ் நாட் யுவர் சில்ட்ரன், தே ஆர் ஃப்ரம் யூ பட் நாட் ஃபார் யூ. கலில் இப்ராஹிமோட கவிதை சொல்லுது, உங்களுடைய குழந்தைகள் உங்களிடமிருந்து வந்திருக்கலாம், ஆனால் உங்களுடையவர்கள் அல்ல. ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிறது என்றால் அவர்கள் தங்களுடைய பாக்கியத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். கூடவே பல ஜென்மங்களுடைய சமஸ்காரங்களை அவர்கள் கூடவே எடுத்து வந்திருக்காங்க. அவர்கள் என்ன ஆவார்கள், திருடர் ஆவார்களா இல்ல சந்து மகா புருஷர் ஆவாரா, மகாத்மா ஆவாரா, நமக்கு தெரியாது. நம்மளுடைய காரியம் என்ன, வெறும் அவங்களுக்கு ஒரு நல்ல சமஸ்காரம் கொடுக்கணும், நல்ல வளர்க்கணும். அப்புறம் அவ்வளவுதான் நம்ம பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம அதுல இருந்து டிட்டாச் ஆயிடணும். ஆனா நம்ம துக்கம் அடைஞ்சிட்டே இருக்கிறோம். ரொம்ப துக்கத்திலே அதை நினைச்சே துக்கமா போயிடுறாங்க நிறைய பேர். தாய் தந்தையர், நிறைய தாய் தந்தைகள் தன்னுடைய குழந்தைங்களுடைய நிலையை வச்சு ரொம்ப துக்கத்துல இருக்காங்க. அவங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க. ரொம்ப முக்கியமானது சைக்கலாஜிக்கல் டிஸ்டன்ஸ். கொஞ்ச நேரத்திற்காக அவங்கள விட்டு பிரிந்து இருங்க. மென்டல் டிட்டாச்மெண்ட். கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. அவங்கள மூச்சு விடுங்க. அவங்க டிசிஷனை அவங்களே எடுக்க விடுங்க. அவங்கள கீழே விடுங்க. அவங்க விழட்டும் விடுங்க. அவங்க விழ விடுங்க. அவங்களே எந்திரிக்கவும் வையுங்க. நீங்க தூக்காதுங்க போய். அவங்களுக்கு அடிபடட்டும் விடுங்க. அவங்களுடைய ரத்தங்கள் வெளியே வரட்டும், அடிபட்ட ரத்தம் வரட்டும் விடுங்க. அப்பொழுதுதான் அவர்கள் உறுதியானவர்களாக ஸ்ட்ராங்கா ஆவாங்க. சதா பாதுகாப்பு முந்தானையிலேயே முடிஞ்சு வச்சுட்டு சுத்துறாங்க. என் குழந்தைக்கு எதுவும் ஏறக்கூடாது, என் குழந்தைக்கு எதுவும் ஏறக்கூடாது. நம்ம அவங்கள நம்மளை போல ஆக்குறதுக்காக முயற்சி பண்றோம், விரும்புறோம். எனக்கு இந்த விஷயத்துல நம்பிக்கை இருக்குது, அப்போ உனக்கும் அந்த விஷயத்துல நம்பிக்கை இருக்கணும். நான் இந்த மாதிரி காரியம் செஞ்சேன், நீயும் அந்த மாதிரி தான் காரியம் செய்யணும். நான் இந்த தர்மத்தை சார்ந்தவன், நீயும் இந்த தர்மத்தை தான் ஃபாலோ பண்ணணும், இந்த மதத்தை தான் ஃபாலோ பண்ணணும். அது ஆத்மா, அது சுதந்திரமானது. ஆத்மா என்பது ஒரு சுதந்திரமான ஒரு சக்தி. அதனால ஃபர்ஸ்ட் சூத்திரம், ஃபர்ஸ்ட் விஷயம் அக்செப்டன்ஸ். ஏத்துக்கொள்ளுங்கள். முதல்ல ஏத்துக்குங்க. இவங்க இது வேற, இவங்க வேற. அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ஏத்துக்கொள்ளுங்கள். அவங்க அப்படித்தான். நம்ம ஆசைப்படுறோம் அவங்க பிரம்மா குமார் ஆகணும், பிரம்மா குமாரி ஆகணும். ஆனா அவங்களுடைய விருப்பம் என்ன, அவங்க மேரேஜ் பண்ணணும். போங்க, ஹோஹெட் பண்ணிக்கோங்க. அவங்கள நம்ம ஏன் தடுக்கணும்? ஒருவேளை அவங்க பாட்டு பிரம்மா குமாரிகள்ல இப்ப இல்லாம இருக்கலாம். இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவங்களுடைய பாட்டு பிரம்மா குமாரி ஆகிறதுக்கான இதுதான் இருக்கலாம். அப்பதான் அது ஓப்பன் ஆகும் அப்படின்னு இருக்கலாம். நமக்கு என்ன தெரியும்? அதனால வாழ்க்கையில விரோதம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம்? சாந்த
சாந்தமாக்கி அதை ஏற்றுக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாழ்க்கையில தோல்வியே தோல்விதான், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நம்ம என்ன ஆகணும்னு விரும்புகிறோமோ அது ஆக முடியாமல் போயிடுச்சு. நம்மளுடைய பேட்ச்ல இருந்தவங்க, நம்மளுடைய ஸ்கூல்ல இருந்தவங்க, நம்ம கூட படித்தவங்க, அவங்க நம்மளோட பெரிய போஸ்ட்ல அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாங்க, முன்னேறி போயிட்டாங்க. நம்ம அங்கேயே தான் இருக்கிறோம். அவங்க அதை அடைஞ்சிட்டாங்க, அதில் முன்னேறி போயிட்டாங்க. அப்படின்னா நம்ம இதை அடைஞ்சிட்டோம். அவங்க உலகத்துல தான், உலக அளவில் அவங்க முன்னேறிட்டாங்க. ஆனால் நமக்கு பகவான் கிடைத்து விட்டார். அப்போ எப்படி கம்பேர் பண்ண முடியும்? யாரு கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. துலனா மிருத்யுக்கு சமான் ஹே, துல்னா மிருத்யுக்கு சமான் ஹே. அதாவது கம்பேர் பண்றது மரணத்திற்கு ஒப்பானது. எதுக்கு கம்பேர் பண்ணோம் இன்னொருத்தவங்க கூட? அப்ப முதல் சூத்திரம் ஸ்வீகாரத்தன்மை, ஸ்வீகாரம் செய்யக்கூடிய மனப்பான்மை. ரெண்டாவது சூத்திரம் பிளெஸிங்ஸ், அதாவது ஆசீர்வாதம். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நடுவில் ஒரு ஆசீர்வாதம் மறைந்திருக்கின்றது. அடிபட்டுதா, அப்ப கண்டிப்பா அதுல ஏதோ இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்துல ஏமாத்திட்டீங்களா, யாராவது உங்களை ஏமாத்திட்டாங்களா, அதுலயும் ஏதோ ஒன்று இருக்கு. திடீர்னு ஏதோ நடந்துச்சு, திடீர்னு யாரோ ஒருத்தவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க இறந்துட்டாங்க, அதுலயும் கூட ஏதோ ஒரு ரகசியம் அங்கே ஒளிந்திருக்குது. வாழ்க்கை எதுவுமே சொல்ல முடியாது, எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 15 வயசு பையன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாரு. ஜெனரல் வார்டில் டெங்கு பாசிட்டிவ் வந்துருச்சு. அவர் ரொம்ப ஆக்டிவான பையன், பிளட் கவுண்ட் கம்மியாக இருந்தது, ஆனால் ஸ்டெபிளாக இருந்தாப்புல. அப்புறம் அடுத்த நாள் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு கவுண்ட்டு, பிளேட்லெட் அப்படிங்கிறது. அவர் பெட்லேருந்து எந்திரிப்பார், அப்புறம் டக்குன்னு விழுந்துட்டார். அப்போ அவர் தலையில் அடிபட்டுடுச்சு. அப்புறம் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம், அது மயக்க நிலையில் இருந்தாரு அந்த குழந்தை, மயக்கமாயிடுச்சு. அப்புறம் உடனே சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்காக அனுப்பணும். கீழே அப்ரூவ்டில் நம்மளோட ட்ராமா சென்டர் இருக்குல்ல, அங்கே அனுப்புனாங்க. அங்கே போய் சிடி ஸ்கேன் எடுங்க அப்படின்னு. அப்போ செக் பண்ணி பார்த்ததுல என்ன தெரிஞ்சதுன்னா, அந்த தலையில் ஒரு இடத்துல ரத்த கட்டு இருந்தது. இப்போ உடனே ஆப்ரேஷன் பண்ணிட்டா அது சரி பண்ணி அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அப்புறம் ரத்த ஓட்டம் சரியாயிரும், அப்புறம் நார்மல் ஆயிரும். அப்போ அவருடைய அப்பா கிட்ட சொல்றாங்க, உடனே நீங்க இந்த இடத்துல இருந்து ஷிஃப்ட் ஆகி பெரிய ஆஸ்பத்திரிக்கு போய் நீங்க ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் அந்த பையனுடைய அப்பா சொல்றாரு, வேண்டாம், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன், வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டாரு. அவருக்கு நல்லா புரிய வச்சோம், ஆனாலும் அவரு ஏத்துக்கல. அந்த பையன் அப்புறம் இறந்துட்டாரு, சரீரம் விட்டாரு, வீட்டுல போய் இறந்துட்டாரு. 15 வயசு ஆயிருந்தது. வாழ்க்கை ஒரு ரகசியமானது. இங்க என்னெல்லாம் நடக்குதோ இதுக்கு யாரு சூத்திரதார், யாரு, என்ன காரணம்? இந்த எல்லா காரணத்தையும் நம்ம முழுசா தெரிந்து கொள்ள முடியாது. ஆனா இப்படி நினைச்சுக்கலாம், நம்ம வாழ்க்கையில நமக்கு என்னெல்லாம் நடக்குதோ அதுல ஒரு வரதானம் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம அப்படின்னு நினைச்சுக்கலாம். நான் அந்த வரதானத்தை மட்டும்தான் பார்க்கணும், எல்லாத்தையும் புரிஞ்சுக்க வேண்டிய முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அவ்யக்தவாணியில பாபா சொன்னாரு, சில குழந்தைங்க ரொம்ப அதிகமான புத்திசாலி ஆகிறதுக்கு முயற்சி பண்றாங்க. பாபா சொல்றாரு, குறைந்த புத்திசாலியாக கடவது பவ அப்படின்றாரு. அப்போ ரெண்டாவது என்ன விஷயம்? அடிபடுது, காயங்கள் ஏற்படுது, துக்கங்கள் கிடைக்குது, என்ன பிரச்சனையெல்லாம் வருது, இந்த எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு வரதானம் மறைந்திருக்கின்றது. சும்மா எதுவுமே நடக்கல. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ, எந்த மனிதர்களுக்கு நடுவில் நம்ம இருக்கிறோமோ, எந்த சிட்டியில நம்ம இருக்கிறோமோ, நம்மளுடைய தாய் தந்தை யாரா இருக்காங்க, எங்க நம்ம பிறந்தோம், நம்மளுடைய பதி ஆகட்டும், நம்மளுடைய பத்தினி ஆகட்டும், நம்மளுடைய வேலை செய்யற ஓனரா இருக்கலாம், நம்மளுடைய ஜூனியரா இருக்கலாம், நம்மளுடைய சீனியரா இருக்கலாம், நம்மளுடைய சென்டரா இருக்கலாம், நம்மளுடைய ரிட்ரீட் சென்டரா இருக்கலாம், இல்லைன்னா கீதா பாடசாலையா இருக்கலாம், ரிட்ரீட் சென்டரா இருக்கலாம், அப்புறம் மதுபனா இருக்கலாம், இல்லைன்னா வீடா இருக்கலாம், இல்லைன்னா அலௌகிக வீடா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம வேலை செய்யற இடத்துல உள்ள பாஸா இருக்கலாம், கூட வேலை பார்க்கறவங்களா இருக்கலாம், நம்ம ஜூனியரா இருக்கலாம், நம்ம சீனியரா இருக்கலாம். எல்லோருமே ஜென்மத்திற்கான கணக்கு வழக்குகள் அங்கு நிறைவு பெறுகின்றன. நம்ம அந்த மாதிரி ஆத்மாக்கள் கூட தான் இருக்கிறோம். நம்மளை சுற்றுவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களும் நம்மளுடைய கணக்கு வழக்குதாரர்கள், கடங்காரங்க.
ரொம்ப அதிகமான நிறைய கணக்கு வழக்கு இருக்குது அப்படின்னா அவங்க நமக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருப்பாங்க. கம்மியாக கணக்கு வழக்கு இருந்தால் கொஞ்சம் தூரமாக இருப்பாங்க. கணக்கு வழக்கே இல்லைன்னா நம்ம அவங்கள சந்திக்கவே மாட்டோம். நமக்கு துக்கம் கொடுக்குறவங்க யாரு? நம்ம யாருக்கு நிறைய துக்கம் கொடுத்தோமோ அவங்களும் நமக்கு நிறைய துக்கம் கொடுப்பாங்க. கம்மியாக கொடுத்துருந்தா கம்மியாக கொடுப்பாங்க. அதனால எதுக்கு வாத விவாதம் பண்ணணும்? அக்செப்ட் அண்ட் see the blessings, the hidden the blessings. அந்த மறைந்துள்ள குப்தமான வரதானத்தை கண்டுபிடிங்க. இது இயற்கையினுடைய ஒரு சிக்னல். அதனால விரோதத்தை விட்டுருங்க. drop the opposition, எதிர்ப்பதை விரோதத்தை விட்டுருங்க. drop the struggle, விடுவதில் தான் சுகம், பிடிப்பதில் துக்கம். எவ்வளவு அதிகமாக டைட்டாக பிடிச்சிருக்கோமோ அவ்வளவு அதிகமாக துக்கம். எவ்வளவு ஆழமாக நம்ம பிடிச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு வலி இருக்குது. வலி, வேதனை, துக்கம். நம்ம ஏதாவது ஒரு மனுஷனை பிடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா அது கூட வலி நிறைந்தது. ஏதாவது பொருளை பிடிச்சி வச்சிருக்கோம், ஏதாவது ஒரு வீடை பிடிச்சி வச்சிருக்கோம். சிலரை இவங்க என்னுடையவங்க, எனக்கு மட்டும் சொந்தமானவங்கன்னு பிடிச்சிட்டு இருக்கோம். நம்ம எனக்கா அப்படின்ட்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பொசசிவ்னஸ், அவங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம், வேற யாருக்கும் சொந்தம் கிடையாது. எவ்வளவு அதிகமாக டைட்டாக பிடிச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமான வலி. ஏன்னா எப்போ அவர் போயிடுவாரோ, எப்போ அவர் உங்களை விட்டுட்டு போயிடுறாரோ, இல்லாமல் போயிடுவாரோ, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மூன்றாவது சூத்திரம் கண்டென்மெண்ட், அதாவது திருப்தி, சந்துஷ்டதா. எனக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கோ அது எனக்கு போதும், நான் திருப்தியாக இருக்கிறேன், எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். எனக்கு கிடைச்சிருக்கிற சென்டர் அல்லது எனக்கு கிடைச்சிருக்க வீடு, காரு, என்னெல்லாம் கணக்கு வழக்கு இருக்கோ, யாரெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்காங்களோ, என்கிட்ட எவ்வளவு பைசா இருக்குதோ, நான் என்ன வேலையில இருக்கணும், இதனுடைய அர்த்தம் எப்படி கிடையாது நான் புருஷார்த்தமே பண்ண கூடாது அப்படின்னு கிடையாது. முன்னேறதுக்கான முயற்சி பண்ணணும் கூடாது அப்படின்னு கிடையாது. அது வேற விஷயம். அதாவது அடுத்த ஸ்டெப்பு போறோம், முன்னேறி போறதுக்கான முயற்சி, அது இந்த விஷயத்தோட சேர்ந்தது அல்ல, அது வேற விஷயம். காலையில கூட யாரோ ஒருத்தர் கேட்டாரு கிளாஸ்ல, இப்போ டிராமா ஃபிக்ஸ் தான் அப்படின்னா அப்ப எதுக்கு நம்ம எதுக்கு செய்யணும் அப்படிங்கிறேன் அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். அப்ப நான் பதிலும் கொடுத்துருந்தேன், ஒன்றும் பண்ணாத, போய் உட்காந்துக்க, சாந்தியா அமைதியா போய் உட்கார்ந்துருங்க, என்ன ஆகணுமோ அதுவே ஆகும், எதுக்கு நம்ம முயற்சி பண்ணோங்கிறேன். எதுவுமே செய்ய வேண்டாமே. ஆனால் பகவான் அவரே சொல்லியிருக்கிறாரு, ஒரு பக்கம் முயற்சி, இன்னொரு பக்கம் டிராமா, ரெண்டும் வேற வேற சப்ஜெக்ட். முயற்சி பண்ணாம தண்ணி கூட கிடைக்காது. தண்ணி யாராவது வாயில ஊத்துனா கூட அது முழுங்குறது நம்ம தான் முழுங்கணும். இப்ப நம்ம உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா நம்ம டிராமாவில் இருக்கோம். இப்ப நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு டிராமா. அது பெரிய டிராமா அப்படின்னா இது ஒரு சின்ன டிராமா. ஒன்று சின்ன டிராமா, அதுக்கு எஜமானன் நம்ம. அதாவது நான் இப்போ உங்க உட்கார்ந்துருக்கிறேன், நான் என்னுடைய கையில இருக்குது, நான் இங்க உட்காரணுமா, இல்ல நான் கிச்சனுக்கு போகணுமா, இல்ல நான் எங்கேயாவது ஊர் சுத்தணுமா, இல்ல இந்த படம் பார்க்கணுமா, இந்த மாதிரி நம்மளுடைய கையில இருக்குது. இல்ல இது யார்கிட்டயாவது பேசணும், இல்ல நான் போய் தூங்கணும், நம்ம தான் அதை டிசைட் பண்றோம். வி டிசைட். காலையில எந்திரிக்கணுமா வேண்டாமா, காலையில எந்திரிச்ச உடனே நாங்க எந்திரிச்சு போய் பாபா ரூம்ல உட்காரவா, இல்ல நான் பெட்லயே உட்காந்து யோகா பண்ணுவா. வி கிரியேட் அவர் டிராமா. நம்மளுடைய டிராமாவுடைய படைப்பாளர் யாரு? நாம தான் சுயம். இன்னொரு பாயிண்ட் இருக்கு. டிராமா பாபா சொல்றாருல, எல்லாமே நடந்ததெல்லாம் டிராமா. அது கடந்து போன நிகழ்ச்சிகளுக்காக பயன்படுத்த வேண்டிய பாயிண்ட். முடிந்து போன விஷயங்களுக்காக என்ன நடந்ததோ அது நடந்துச்சு, முடிஞ்சிருச்சு, ஃபுல் ஸ்டாப். டிராமா. டிராமாங்கிற வார்த்தை பிராமணர்களுடைய டிக்ஷனரியில, பிராமணர்களுடைய வாழ்க்கையில, பிராமணர்களுடைய உலகத்துல அளவுக்கு அதிகமாக மிஸ்யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தைகள், தவறா யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை அது டிராமா அப்படிங்கிற பாயிண்ட். ஏதாவது நடந்துருச்சு, புருஷார்த்தமே பண்ணாதுங்க, என்ன சொல்லிடுவாங்க? டிராமா 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 டிராமா. அப்புறம் இன்னொரு வார்த்தை இருக்குது, கிசாப் கிதாப், கணக்கு வழக்கு. இதை கூட அதிகமா மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க பிராமணர்கள். அது நம்ம தான். உடம்பு சரியில்லாம போச்சு, கணக்கு வழக்கு, கிசாப் கிதாப் அப்படின்றாங்க. ஆனா நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? நீங்க சாப்பிட்டது என்ன வேண்டாததை சாப்பிட்டீங்க, என்ன கண்டதை வேண்டதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது இப்போ அங்க கணக்கு இல்லை, கணக்கு வழக்குன்னு சொல்லிடுறது. திடீர்னு அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, என்ன ஆச்சு? கணக்கு வழக்கு. என்னெல்லாம் வந்ததோ எல்லாத்தையும் பிடிச்சி அந்த கணக்கு வழக்குங்கிறதுல கொண்டு அதுக்கு தலைக்கு மேல கொண்டு போட்டுருங்க. ஒன்று கணக்கு வழக்கு, இன்னொன்று டிராமா.
மோஸ்ட் மிஸ்யூஸ் வேர்ட்ஸ் இன் பிராமின் டிக்ஷனரி. ரொம்ப அதிகமாக தவறுதலாக பயன்படுத்தப்பட்ட மிஸ்யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தைகள் இந்த 2 வார்த்தைகள், டிராமா, கணக்கு வழக்கு அப்படிங்கிற வார்த்தைகள். இப்போ உள்ள டிராமாவை நான் தான் கிரியேட் பண்றேன். ஐ ஆம் டிசைட், ஐ ஆம் த கிரியேட்டர், ஐ ஆம் த மாஸ்டர். முடிஞ்சு போனது அது பெரிய டிராமா, சிருஷ்டி சக்கரம். அது ப்ரீஃபிக்ஸ்டு, ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நிச்சயிக்கப்பட்டச்சு. டிராமா ஃபிக்ஸ்டு, அதுல எந்த ஒரு மாற்றம் செய்ய முடியாது. அது ரிப்பீட் ஆயிட்டு இருக்குது. எப்படி கல்பத்துக்கு முன்னாடி ரிப்பீட் ஆயிட்டு இருக்கோ அதே மாதிரி ரிப்பீட் ஆயிட்டு இருக்குது. எல்லாமே பாஸ்ட். இந்த பிரசன்ட் கிடையாது. பிரசன்ட்டுக்கு அந்த பாயிண்ட் கிடையாது. அப்ப 3வது என்னது? திருப்தி, சந்தோஷத்தா, திருப்தி. ஓகே, நான் ஹாப்பி, என்ன நடந்தாலும் நான் ஹாப்பி. அடுத்தது 4வது டிட்டாச்டு அப்சர்வர், சாட்சி நிலை. நிரந்தரமாக இந்த சிருஷ்டியின் மீது, இந்த உலகத்தின் மீது, சிருஷ்டி உலகத்துல என்னெல்லாம் நடக்குதோ அதன் மீது நம்ம ஒரு சாட்சி நிலையில இருந்து பார்க்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும். நம்மளுடைய பாகத்தை நடிச்சுக்கிட்டே இதையும் மறந்துடக்கூடாது. நம்ம ஒரு காட்சி பார்வையாளராகவும் இருக்கோம், மற்றவங்களுடைய நடிப்பையும் பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாளராகவும் இருக்கிறோம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. நம்ம ஆடியன்ஸா உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம பார்வையாளரா இருக்கிறோம். இந்த நாடகம் போயிட்டு இருக்குது. சிலர் அம்மாவா இருக்கிறாங்க, சிலர் அப்பாவா இருக்கிறாங்க, சிலர் அண்ணனா இருக்காங்க, சிலர் தங்கச்சியா இருக்காங்க, சிலர் அக்காரா இருக்கிறாங்க. இந்த சொந்த பந்தங்கள், நண்பர்கள் எல்லாமே ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. இது நான் கிடையாது. இதுல நான் கிடையாது. நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன், பார்த்துட்டு இருக்கிறேன். நான் ஆகாயம், வரக்கூடிய மேகங்கள் நிறைய வருது போகுது, நான் சாட்சியா பார்த்துட்டு இருக்கேன். நான் மரமா இருக்கிறேன், நிறைய பறவைகள் வருது, உட்காருது, போகுது, வருது, நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதனால இந்த விசாரங்களை, சிந்தனைகளை சாட்சியா பார்க்கணும், அந்த பாவனைகளை சாட்சியா பார்க்கணும், சிருஷ்டி நாடகத்தை சாட்சியா இருந்து பார்க்கணும். இந்த சாட்சி நிலை அப்படிங்கிறது இது சாதனையாகவும் இருக்குது, ஒரு லட்சியமாகவும் இருக்குது. அதனால டெய்லி சாட்சியா என்ன பண்ணணும்? அதனால டெய்லி சாட்சியா உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து ஸ்கிரீன்ல அமிர்த வேலையில பார்க்கணும். ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு காட்சி ரொம்ப பயங்கரமானதை பார்த்தேன், இல்லை யாரோ இறந்து போனதை பார்த்தேன் அப்படின்னா அவங்களுக்கு அது அடிக்கடி நினைவு வந்துட்டே இருக்குது அந்த சீன். அப்புறம் அவங்களுக்கு நிறைய தடவை ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்குது சில நேரம். இது ஒரு வியாதி. அதனால உலகத்துல நம்மளுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நமக்கு பிடிக்காதது நடந்திருக்குதோ அது அமிர்த வேலையில நம்ம பார்க்கணும். பகல்ல பார்க்கக்கூடாது. பகல்ல பார்த்தோம் அப்படின்னா அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அது ஐடென்டிஃபை ஆயிரும். அப்புறம் அந்த ஸ்திதியிலே நம்ம நிலைச்சிருவோம். அப்புறம் கண்ணீர் வந்துடும், அழுகை வந்துடும். ஒருவேளை இந்த விஷயத்துல தானே நம்ம முக்தி அடையணும் அப்படின்னா அப்ப அமிர்த வேலையில சாட்சி நிலை, அதுவும் யோகா பண்ணிட்டு அப்புறம் நடுவுல நல்லா யோகா பண்ணிட்டு அப்புறம் நடுவுல அந்த காட்சியை நம்ம கொண்டு வரணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் அவமானப்படுத்தினார் நம்மள, அது இப்போ வரைக்கும் பசுமரத்தாணி போல பதிஞ்சிருக்கு. 1 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணாரு, அதனுடைய அந்த அம்பு என் நெஞ்சில இன்னும் குத்திட்டு இருக்கு. அதை நம்ம ஒரு சாட்சியா நடுநிலைமையில இருந்து அதை பார்க்கணும். அந்த நம்ம பாதிக்கப்பட்ட சீனை அங்கே ஓட விடணும், அதை நடுநிலைமையில இருந்து பார்க்கணும். யோகா பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு நடுவில் அந்த சீனை நம்ம ஓட விட்டு அதை சாட்சியா இருந்து பார்க்கணும். அப்புறம் அதை பார்த்துட்டு அதை விட்டுறணும். கண்ணை முன்னாடி கொண்டு வரீங்க, உடனே அதை போ வச்சிருங்க. அப்புறம் மறுபடியும் யோகா ஸ்டார்ட் பண்ணிடுங்க, யோகா தனியா. இந்த மாதிரி சாட்சியாக இருந்து எப்பெல்லாம் அதை பார்ப்போமோ அப்போ அங்கே ஒரு ஹீலிங் எனர்ஜி ஏற்படும், ஹீலிங் ஆகும். இல்லைன்னா அதே நினைவு, அதே மாதிரியான ஸ்மரணை, அதே உள்ளுக்குள்ள நம்ம சுத்திட்டே இருக்குது, நம்மளுக்குள்ள உறுத்திட்டே இருக்குது, உள்ளுக்குள்ளேயே சுத்திட்டே இருக்கும். எனக்கு இப்படி நடந்தது அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள அது உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி நடந்துருக்க கூடாது, நான் இப்படி ஆயிடுச்சு. என்னால ஒருத்தர் இறந்துட்டார் என்னோட காரணத்தினால. அவருடைய இறப்புக்கு நான் தான் காரணம். அவரை நான் சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்கணும். அப்படி கூட்டிட்டு போயிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது. நான் தான் அங்க கவனமா இருந்திருக்கணும். இந்த ஒரு குற்ற உணர்வு. இது எல்லாத்துக்கும் என்ன உபாயம்? என்ன? அன்பு நிறைந்த பார்வையால அதை பார்க்கணும். அந்த சீனை டெய்லி அமிர்த வேலையில சாட்சியா இருந்து பார்க்கணும். பகல் நேரத்துல கிடையாது. பகல் நேரத்துல நம்ம அதை நினைச்சோம் அப்படின்னா அதனுடைய சொரூபமாயிருவோம். அப்புறம் கண்கள்ல கண்ணீர் வரக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த சிச்சுவேஷனை பொறுத்து நம்ம அது கூட கனெக்ட் ஆயிடுவோம். அப்புறம் அமிர்த வேலையில ஒரு நல்ல நிலை இருக்கும் நமக்கு.
நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது அதை நம்ம கண்ணு முன்னாடி ஓட விடணும், ஓட விட்டு அதை சாட்சியாக பார்க்கணும். அப்படி செய்ய செய்ய கொஞ்ச நாளில் அதனுடைய உணர்வுகள், அதில் இருந்த நெகட்டிவ் உணர்வுகள் கம்மியாயிரும். அப்புறம் நமக்கு அது எந்த ஒரு விஷயமாவே தெரியாது. இந்த மாதிரி அதை நம்ம ஹீல் பண்ணலாம். அடுத்தது 4வது அகங்காரத்தை உடைப்பது, ஈகோவினுடைய டீசொல்யூஷன். நான் என்ன விரும்புகிறேன் அப்படிங்கிறத விட்டுட்டு நீ என்ன நினைக்கிறாய், சித்தம் சித்தம் இறைவனின் சித்தம் எனது பாக்கியம், இறைவனின் சித்தமே எனது இஷ்டமாகும். டிராப் தி ஈகோ. ஈகோவை விட்டுருங்க. எங்க நான்ங்கிறது இருக்கோ அங்க துக்கம் இருக்குது. பக்தர்கள் எவ்வளவு சூப்பரா இருக்காங்க பாருங்க. எல்லாமே செய்யறது யார்? பகவான். பகவான் அப்படின்னா அப்ப செய்யறாருங்கிற பொழுது அவங்க நிச்சயம் தான் இருக்காங்க, கவலையே இல்லை அவங்களுக்கு. ஒரு பக்தர் இருந்தாரு, அவர் துணி கடை வச்சிருந்தாரு. துணிகளை வாங்குறது விற்கிறது அந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா ரொம்ப நல்ல பக்தர். அவர் துணி வித்துட்டு இருந்தாரு. அப்ப அவர்கிட்ட கேக்குறாங்க, இது எவ்வளவு ரேட்டு? அவர் சொன்னாரா, ராம்ஜியோட விருப்பத்தின்படி துணியோட ரேட்டு 5 ரூபா தான், ஆனா என்னுடைய உழைப்புக்காக 3 ரூபா எக்ஸ்ட்ரா. அப்ப எவ்வளவு ஆச்சு? 8 ரூபா. துணியோட ரேட்டு 8 ரூபாங்க. வீட்டுக்கு வருவாரு, அப்புறம் உட்காருவாரு, வராண்டாவில் உட்கார்ந்துருந்தாரு. ஒரு தடவை சில திருடர்கள் நிறைய ஏதோ பொருட்கள் எல்லாம் திருடிட்டு போயிட்டு இருந்தாங்க. நிறைய பெரிய பெரிய சாமான் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த திருடங்க இவரை பாக்குறாங்க. அவங்க கையில இருக்கிற வெயிட்டான பொருள் எல்லாம் இவர் மேல போட்டுடுறாங்க. வா, எங்களுக்கு இந்த பொருளை கொண்டு தா, சுமந்து கொண்டு வா அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் மேல எல்லாத்தையும் மாட்டி விட்டாங்க. அவரை கூட்டிட்டு போறாங்க கூடவே. அந்த நேரத்துல போலீஸ்காரங்க வந்துடுறாங்க, சிப்பாய்கள் வந்துட்டாங்க, சேனை வந்துருச்சு. அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா இவரு இன்னசென்டான போலாவான பக்தனா இருந்ததுனால இவர் அங்கேயே நின்றுறாரு. போலீஸ் இவரை பிடிச்சிட்டு போய் இவரை ஜெயில போட்டுறாங்க. அடுத்த நாள் இவர் ராஜாவுக்கு முன்னாடி ஆஜர்படுத்துறாங்க. ராஜா கேட்கிறாரு, நீ ஏதாவது சொல்லு உன் சார்பா. அப்போ அவரு தன்னுடைய ஸ்டோரியை சொல்றாரு, கதையை சொல்றாரு. ராமரின் கருணையால் நான் என்னுடைய கடையில உட்கார்ந்துருந்தேன். அப்புறம் ராம்ஜியினுடைய விருப்பப்படி நான் அங்கிருந்து வந்தேன் வீட்டுக்கு. ராம்ஜியின் இச்சையினால் ஆசையினால் நான் விருப்பப்படி நான் என்னுடைய வீட்டில் உட்கார்ந்துருந்தேன், வெளியில வராண்டாவில். அப்புறம் ராம்ஜியினுடைய விருப்பப்படி அங்க திருடர்கள் வந்தாங்க. அப்புறம் ராம்ஜியினுடைய விருப்பப்படி என்ன அவங்க பிடிச்சாங்க. அப்புறம் அவங்க ராம்ஜியின் இஷ்டப்படி அவங்களுடைய திருட்டு பொருள் எல்லாம் என் முதுகுல போட்டாங்க. அப்புறம் ராம்ஜியினுடைய விருப்பப்படி அங்க போலீஸ் வந்துருச்சு. அப்புறம் ராம்ஜியின் விருப்பப்படி அங்க திருடர்கள் ஓடி போயிட்டாங்க. இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் ராம்ஜியினுடைய இஷ்டப்படி தான் நடந்துட்டு இருக்குது, விருப்பப்படி தான் நடந்துட்டு இருக்கு. இதுல யார் மேலேயும் தப்பு இல்லை. ராம்ஜியோட விருப்பப்படி தான் எல்லாமே நடக்குது. ராம்ஜியினுடைய இஷ்டப்படி விருப்பப்படி அவங்க என்ன பிடிச்சிட்டாங்க, கைதி பண்ணிட்டாங்க. ராம்ஜியினுடைய விருப்பப்படி ராத்திரி ஃபுல்லா என்ன ஜெயில வச்சாங்க. ஏ ராஜா, ராம்ஜியினுடைய விருப்பப்படி இப்ப நான் உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கேன், இப்ப நீங்க பாத்துக்குங்க. ராஜா பாக்குறாரு, இந்த மாதிரி ஒரு அனன்யமான இவ்வளவு உயர்ந்த ஒரு பக்தன், இவனால் எவ்வாறு திருட இயலும்? ராஜா அவரை விட்டுடுறாரு. அவர் எப்போ போறாரோ கிளம்பி, அவங்க கிராமத்துக்கு காரங்க கூட சேர்ந்து எப்போ போக ஆரம்பிக்கிறாரோ அப்ப சொல்றாரு, பாத்தீங்களா, ராம்ஜியனுடைய விருப்பப்படி ராஜா நம்மளை விடுதலை பண்ணிட்டாரு. அவருக்கு எல்லா இடத்திலையும் அவருடைய ராமரே தெரிகிறார். ஒவ்வொரு சீன்லயும் அவர் ராமரை தான் பார்க்கிறார். அப்ப எந்த அளவு ஒரு சமர்ப்பண தன்மை இருந்திருக்கணும். இது பக்தனுடைய மனநிலை. ஆனா நமக்கு பாபா சொல்லிருக்காரு, என்னெல்லாம் நடக்குதோ, என்னெல்லாம் நடக்குமோ அது எல்லாமே டிராமா படிதான் நடக்கும். என்னெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதோ அது எல்லாமே கணக்கு வழக்கு முடிவடைஞ்சு கொண்டிருக்கிறது. என்ன நடக்குதோ அது ரொம்ப நல்லா நடக்குது, என்ன நடக்குதோ அது எல்லாமே கல்யாணக்காரி நன்மை. ஆஹா ஆஹா அப்படிங்கிற பாடுங்க. ஒய் ஒய் அப்படிங்கிற பாட்டு கிடையாது. அப்புறம் நீங்க உங்களால் பறக்க முடியாது. வா வாங்கிற பாட்டு பாடுங்க. ஆஹா ஆஹா, ஏன்ங்கிற பாட்டு பாடாதுங்க. ஆஹா ஆஹா அப்படிங்கிற பாட்டு பாடுங்க. ரொம்ப நல்லது. முட்டி வலிக்குதா? ஆஹா 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 அப்படின்னு நினைங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. தலைவலிக்குதா? ஆஹா ஆஹா தலைவலி ஆஹா.
ஆஹா டயபெட்டிஸே ஆஹா, ஆஹா சக்கரை வியாதி ஆஹா, ஆஹா சுகரே ஆஹா, ஹைப்பர் டென்ஷன் ஆஹா, ஹைப்பர் டென்ஷனே ஆஹா ஆஹா. அவ்யக்தவாணி 31 டிசம்பர் 2005. எப்ப வியாதி உடம்பு சரியில்லாம ஆகுதோ அப்ப சொல்லுங்க, வா வியாதி வா, ஆஹா வியாதியே ஆஹா. அப்ப என்ன பண்ணும், வியாதி கூட ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிடும் நம்மளை விட்டுட்டு. அது என்ன நினைக்கும், எங்க போனாலும் எல்லாரும் என்ன திட்டவே செய்யறாங்க, யாரும் வராதன்னு சொல்றாங்க, இவர் ஒருத்தர் தாங்க ஆஹான்னு என்ன புகழ்ந்தாரு, சரி இவரை விட்டுருவோம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இவரை எதுக்கு தொல்லை பண்ணோம், நம்ம போயிடுவோம். ரொம்ப நல்லவரா தெரியுறாரு. அனைத்தையும் பாபா கிட்ட கொடுத்துருங்க, எல்லாத்தையுமே அவருக்கு முன்னாடி வச்சிருங்க. உங்ககிட்ட கரண்ட் இருக்கு, மின்சாரம் இருக்குது, மின்னல் இருக்கு, இடி இருக்குது. என்கிட்ட ஒரு சின்ன வீடு தான் இருக்கு, எனக்கு இன்னும் ஒண்ணுமே இல்லை. எல்லாமே உங்களுடைய இதுதான், எல்லாமே எனக்கு, எல்லாமே நீங்க தான். உங்களுக்கு நீங்க விரும்புறீங்களா, உங்களுடைய இச்சையா, உங்களுடைய விருப்பமா, அப்ப எனக்கு ஓகே. உங்கள் சித்தம் எனது பாக்கியம் பாபா. அடுத்த பாயிண்ட், 6வது பாயிண்ட், ஃப்ளோ. அதாவது ஓடிட்டே இருக்கணும், ஓட்டம். ஓடிட்டே இருங்க, ஓடிட்டே இருங்க, ஓடிட்டே இருக்கணும், நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருங்க. வாழ்க்கை என்பது ஆனந்தத்தினுடைய ஒரு பொக்கிஷம், ஆனந்தமயமான ஒரு பொக்கிஷம். வாழ்க்கை என்பது ஆனந்தமான ஒரு நடனம். வாழ்க்கை என்பது ஓடும் நதியாகும். இதுல யார போய் நம்ம நிந்தனை பண்றது, யார நம்ம எதிர்க்கிறது, யாரு கூட சண்டை போடுறது, எதுக்கு இன்னொருத்தவங்க கூட விரோதம், எதிரியா ஏன் நம்ம வச்சுக்கணும்? எல்லாருமே அந்த ஓட்டத்துல, ஆற்றோட்டத்துல எல்லாரும் அடிச்சு தள்ளப்படுற மாதிரி காலம், அந்த வாழ்க்கைங்கிற ஓட்டத்துல எல்லாரும் அடிச்சு தள்ளப்பட்டு இழுத்துட்டு போப்பட்டு இருக்காங்க. யாரும் கண்ட்ரோல் இல்லை, அந்த ஓட்டத்திலே இருக்காங்க. ஒவ்வொரு ஆத்மாவும் அவங்களுடைய இயற்கையான புருஷார்த்தத்துல ஈடுபட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஃபீல் ஆகுது. நான் என்ன முயற்சி பண்றேனோ அதுதான் பெஸ்ட். இதை நான் நிறைய பார்த்துருக்கேன். பிராமண பரிவாரத்துல எல்லாருமே இந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தோணுது நம்ம என்ன பண்றோமோ அதுதான் கரெக்ட் அப்படின்னு. அதே போல இன்னொருத்தருக்கும் ஃபீல் ஆகுது, மற்றவங்களுக்கும் ஃபீல் ஆகுது, நான் என்ன செய்யறேனோ அதுதான் கரெக்ட். ஒவ்வொருத்தவங்களையும் அவங்கவுங்க வழியில போவிடுங்க, அவங்கவுங்க மார்க்கத்துல போவிடுங்க. யாரையும் நீங்க பிடிவாதமா அவங்கள நிறுத்தாது. எனக்கு இந்த பிரதர் கிளாஸ் எடுத்தாதான் எனக்கு பிடிக்குது, எனக்கு இந்த சிஸ்டர் கிளாஸ் எடுத்தாதான் பிடிக்கும். உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு அவங்களையே பிடிக்கும் அப்படின்ட்டு என்ன நிச்சயம் இருக்குது. இதுல கூட சண்டை நடக்குது, சினிமாவில் கூட ரசிகர்கள் சண்டை போட்டுக்கிறாங்கல்ல. ஒவ்வொருவரும் சுதந்திரமானவர்கள், ஒவ்வொரு ஆத்மாவும் சுதந்திரமானது. அவங்க எங்க போகணும்னு விரும்புறாங்களோ அங்க போக விடுங்க. நம்ம மற்றவங்களை கண்ட்ரோலே பண்ணக்கூடாது. இதுக்காக நமக்கு என்ன வேணும், ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை, அப்புறம் ஒரு சமர்ப்பண தன்மை உள்ளுக்குள்ள. ஒரு ஜெயின் பக்கீர் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஃபக்கீர், போலீஸ் அங்க வருது, ஒரு திருடனை தேடி வருது. அவங்களுக்கு என்ன தோணுது, போலீஸுக்கு இவர் தான் அந்த திருடர் அப்படின்னு தோணுது. அந்த ஃபக்கீரை, அதாவது அந்த சன்னியாசியை பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க. அது ஜெயின் சன்னியாசி. அந்த ஃபக்கீர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. அதாவது இதுவும் சொல்லல, நான் அந்த திருடன் கிடையாது அப்படியும் சொல்லல. ரொம்ப வருஷமா அவர் ஜெயிலே இருக்கிறாரு. அவர் ஜெயிலேயே மெடிடேஷன் பண்றாரு, தியானம் பண்ணிட்டே இருக்கிறாரு. அவரை பார்த்து மற்ற கைதிகளும் அவரை அதே போல அவங்களும் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு போலீஸ் வராங்க, அவர்கிட்ட சொல்றாங்க, சாரி இப்போ திருட வேற ஒருத்தன், உங்களை தவறுதலா மிஸ்டேக் நடந்துருச்சு, ஒரு தப்பு நடந்து போச்சு, உங்களை ஜெயில போட்டோம், சாரி அப்படின்னு சொல்றாங்க. அதனால இப்ப நீங்க போகலாம் வெளியே, நீங்க ஃப்ரீடம். அவர் சொல்றாரு, முடியாது, என்னுடைய வேலை இன்னும் முடியலைங்க, இன்னும் கொஞ்ச நாள் என்ன இருக்க வைங்க, அப்புறம் நான் போறேன். ஏன்னா மற்ற கைதிகள் எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா யோகிகளாக ஆயிட்டு இருக்கிறாங்க. அப்போ நடுவில் விட்டு போக முடியாதுல்ல, ஃபுல்லா அப்போ அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதனால லெட் மீ ஸ்டே மோர், நான் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறேன். இதுல இன்னொரு விதமான கதையும் இருக்குது. அந்த திருடனா மாற்றி ஒரு சாதுவை பிடிச்சிட்டாங்க, திருடன் நினைச்சு அவரை ஜெயில போட்டுடுறாங்க. அப்புறம் உண்மையான திருடனை பிடிச்ச உடனே இந்த சாதுவை வெளியில் விட்டுறாங்க. அப்ப சாது சொல்றாரு, நன்றி தன்யவாத் அப்படிங்கிறாரு. வேற ஒன்றும் சொல்லாம அவர் போயிட்டே இருக்கிறாரு. அப்ப ராஜா சொல்றாரு, நெல்லு, நேத்து நான் உன்னை ஜெயில போடும்போது நீ ஏன் அதை நான் தப்பு பண்ணல அப்படின்னு ஏன் சொல்லல, நீ ஏன் அமைதியா இருந்த, ஏன் நீ ஒண்ணுமே பேசல? அந்த சாது சொல்றாரு, ராஜாவே
ராஜன், இது என்னுடைய ஏதோ ஒரு ஜென்மத்தினுடைய பாவத்தினுடைய கணக்கு. அது இப்போ கழியுது. இந்த ஜென்மத்தில் நம்ம ஒன்றும் பண்ணல, ஆனாலும் கூட யாராவது நம்மளை எதுக்குறாங்க, நம்மளை வெறுக்கிறாங்க, நிந்தனை பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க, தண்டனை கொடுக்குறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் எப்போ உள்ளது? எந்த ஜென்மத்தில் உள்ளது இங்கே வந்திருக்கு? இப்போ அதை பாருங்கள். இது இந்த ஜென்மத்தினுடையதாக கிடையாது இப்போ நடந்துட்டு இருக்கிறது, அது வேற ஏதோ ஒரு ஜென்மத்தில் உள்ளது. அதனால இப்போ விரோதம் பண்ணாதுங்க, அது கூட ஃபைட் பண்ணாதுங்க. பிரம்மா பாபாவை எத்தனை பேர் எவ்வளோ பேசினாங்க, எவ்வளோ கெட்ட கெட்ட வார்த்தையிலெல்லாம் பேசினாங்க, எப்படியெல்லாம் பேப்பரில் போட்டாங்க அவரை பற்றி. அப்போ குழந்தைங்க பாபா கிட்ட என்ன சொன்னாங்க? பாபா, இவங்க மேலே மான நஷ்ட ஈடு வழக்கு போடுங்க பாபா. அப்போ பாபா என்ன சொன்னார்? பாபா என்ன சொன்னார்? எப்போவாவது எங்கேயாவது வர அப்பா தன்னுடைய குழந்தைங்க மேலே கேஸ் போடுவாரா என்ன? ஏதோ ஒரு ஜென்மத்தில் நம்ம கூட ஏதோ பண்ணியிருக்கலாம், அது நமக்கு எங்கே தெரியும்? அதில் டீட்டெயிலில் போக வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ இன்னும் அதிகமாக நம்ம துக்கமாயிரும். அதை போக விடுங்க, ஃப்ளோ பண்ண விடுங்க, ஓட விடுங்க. எது போச்சோ அது போச்சு, அவ்வளோதான். எது கடந்துருச்சோ அது கடந்துருச்சு, அதை எதுக்கு பிடிக்கணும்? மனிதர்கள் முடிஞ்சு போன கடந்து போன விஷயங்களை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க, பழைய விஷயத்த. இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு, இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு. ஒவ்வொருத்தர்ட்டையும் அந்த அளவு பெரிய கதை இருக்குது. அவங்க எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஸ்டாக் நிறைய இருக்குது, ராமருடைய கதை மாதிரி. ஆனால் இன்னொருத்தர் இருக்காங்க, இன்னொரு டீம், அவங்களுக்கு டைமே இல்லை சுத்தமாக. எல்லாருக்கும் எதில் இன்ட்ரெஸ்ட்டு? சொல்கிறதுல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கேட்குறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அப்போ கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுறதில்ல. அவங்க பிளான் என்ன பண்ணுறாங்க? நம்ம அடுத்தது என்ன சொல்லணும். அடுத்தது லாஸ்ட் 7வது பாயிண்ட், கிராட்டிடியூட், அதாவது தன்யவாத், நன்றி உணர்வு. என்ன இந்த நிலைமையில கொண்டு வந்ததற்காக உங்களுக்கு நன்றி, பரமாத்மாவே உங்களுக்கு நன்றி. ஒரு லிஸ்ட் உருவாக்குங்க, யார் யாருக்கு நான் நன்றி சொல்லணும். சிவபாபாவுக்கு நன்றி, பிரம்மா பாபாவுக்கு நன்றி, தாதிகளுக்கு நன்றி, யஜ்யத்திற்கு நன்றி, தீதிகளுக்கு நன்றி, அலௌகிக பரிவாரத்துக்கு நன்றி. இது 1. 2வது, வீட்டில் உள்ளவங்களுக்கு நன்றி, லௌகிக தாய் தந்தைக்கு நன்றி, சகோதர சகோதரிகளுக்கு நன்றி, சொந்த பந்தங்களுக்கு நன்றி, நண்பர்களுக்கு நன்றி. இது 2வது ஆச்சா? அப்புறம் 3வது, தன்னுடைய லௌகிக டீச்சர்ஸ், அவங்களுக்கு நன்றி, இயற்கைக்கு நன்றி, நதிக்கு நன்றி, மலைக்கு நன்றி, மரங்களுக்கு, செடிகளுக்கு, எல்லாத்துக்கும் நன்றி, இதயத்திற்கு நன்றி. இதயத்திற்கு நன்றி சொல்லுங்க, பாவனையால் நிறையணும் அப்படின்ட்டு. இந்த கம்ப்ளைண்ட்டினுடைய பாவனை இருக்குது, அது நிறைய எனர்ஜியை அது இழுத்துக்குது. தேங்க்ஃபுல்னஸ் நமக்குள்ளே இருக்குது, நிறைஞ்சு இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம ஆத்மா எனர்ஜியால் நிறைஞ்சிருது. இன்னைக்கு காலை அமிர்தவழி கிளாஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு நாள் ஃபுல் டே என்ன பண்ணுங்க, தேங்க்யூ யோகா மட்டும் செய்யுங்க. இந்த மாதிரி யோகா பண்ணியிருக்கீங்களா எப்போவாது? தன்யவாத் அப்படிங்கிற யோகா, எல்லோருக்கும் தன்யவாத் கொடுங்க. நன்றி 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 நன்றி. இது ஒரு வெரைட்டி ஆச்சா? நன்றி சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டியை பார்த்தாச்சு. அடுத்து இன்னொன்று இருக்குது, அதை பார்க்கலாம். எல்லாத்த விட யாருக்கு ரொம்ப அதிகமாக நன்றி சொல்லணும்? யார் என்னை எதிர்த்தார்களோ அவங்களுக்கு. யார் என்னை டார்ச்சர் பண்ணாங்க, யார் என்னை தொந்தரவு பண்ணாங்க, யார் என் மேலே கமெண்ட்ஸ் பண்ணாங்க, யார் என்னுடைய காலை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளினாங்களோ, யார் என்னை ஏமாத்திட்டு ஓடிட்டாங்க, பணத்தெல்லாம் சுருட்டிட்டு ஓடிட்டாங்களோ, அவங்களுக்காக நம்மளுடைய மனசில் என்ன இருக்குது? வெறுப்பு. ரொம்ப ஆழமான டீப் வெறுப்பு உட்கார்ந்துருக்கு மனசுக்குள்ள, அடியில் மனசினுடைய ஆழத்தில். மனிதனுடைய சுபாவம் என்னவா இருக்குது? பழி வாங்கணும் அப்படின்னு. பழி வாங்குறது தான் விரும்புகிறான் மனுஷன். எது பண்ணாலும் உடனே பழி வாங்கணும், திருப்பி அடிக்கணும் அப்படின்னு. பைபிளில் கூட சொல்லியிருக்காங்க, நீ அவங்க செங்கலால் அடித்தாங்கன்னா நீ கல்லால் அடி அப்படின்னு. வெளியே காட்டிக்கிறாங்க, நீ என்னுடைய நண்பன், நீ என்னுடைய அன்பன் அப்படின்னு. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்க்குறாங்க அப்படின்னா, உள்ளே பார்க்குறாரு உலகத்தினர் அவரை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்கன்னா இவருக்கு ஒரு மன திருப்தி. ஆஹாஹாஹா, என்ன ஒரு மன அமைதி, இன்னைக்கு தான் ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்குறாங்க, எக்ஸாம் பண்ணி அவன் ஃபெயில் ஆகிட்டான், ஆஹாஹாஹா, அருமை அருமை. மனசுல அப்படி ஒரு ஆனந்தம், இந்த நெஞ்சு குழியில் மனசு அப்படி திருப்தி ஆயிடுது. என்ன ஒரு மகிழ்ச்சி, என்ன ஒரு நிலை, அப்பா சொல்ல முடியல. அம்மா நான் வாய் திறந்து சொல்றது இல்லை, வாய் மூடிட்டு தான் இருக்குது.
நம்ம யாரையுமே எதுவுமே சொல்லல, வேற யாரோ எனக்கு பிடிக்காதவங்களோ ஏதோ சொல்லிட்டாங்க. நம்ம வாயை திறந்து சொல்ல மாட்டோம், சூப்பரா பண்ண, நீ அவனை திட்டி சரி நல்லா பண்ணிட்டப்பா, அவனுக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோம் வெளியில வாய் திறந்து. அவ சிரிக்கும், வெளிப்படையா சிரிக்கவும் மாட்டோம், மனசுக்குள்ளேயே ஆஹா மனசுக்குள்ளேயே அந்த மாதிரி ஆனந்தப்பட்டுப்போம். நம்ம அந்த உள்புறமான ஒரு சிரிப்பு, புன்னகை, அதை ஞானத்துக்கு கூட வேற கனெக்ட் பண்ணுவோம். நம்ம யார் என்ன செய்யறாங்களோ அதை தான் அட்டைவாங்க அப்படின்னு. இவனுக்கு வேணும், அவனுடைய கணக்கு வழக்கு இந்த மாதிரி தான் நடக்கும், இதுதான் நடக்கணும். பழி வாங்கக்கூடிய உணர்வு, சூட்சுமமான பழிக்கு பழி வாங்கக்கூடிய பாவனை. யாரோ நம்மளை ஏமாத்தினாங்க, யாரோ நமக்கு சதி பண்ணிட்டாங்க. ஆத்மா, ஒவ்வொரு ஆத்மாவும் என்னெல்லாம் செய்தோ அது அவங்களுடைய சுபாவத்தை பேஸ் பண்ணி தான் செய்யுது. அந்த ஆத்மா அந்த நேரத்தில் அந்த சுச்சுவேஷன்ல எந்த மாதிரி சதோ ரஜோ தமோ இந்த மாறி வருதுல, அந்த நேரத்தில் ஞானம் மறந்து போய் தமோ பிரதானத்தில் இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் ஞானம் மறந்து போயிருக்கலாம், அவங்கள அறியாம அந்த தப்பு பண்ணியிருக்கலாம். பாபா சொல்றாருலே, அவங்க வசிப்பூத்துல இருக்காங்க, அவங்க கண்ட்ரோல்ல இல்லை. அதனால டிராமாவை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு சின்ன பையன் வீட்டுக்கு மேலே பெல் மாட்டி இருந்தாங்க ஒரு வீட்டில். அந்த பெல் அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அது ரொம்ப ஹைட்ல இருக்குது. அப்போ அந்த சிறுவன் அதை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காப்ல. அது அவருக்கு எட்டி பார்க்குறாரு, அது எட்ட முடியல, அதனால மணி அடிக்க முடியல, ஏன்னா இவர் ஹைட் கம்மியாக இருக்கிறாரு. அப்போ அந்த ஃபாதர் அந்த வழியாக போயிட்டு இருக்கிறாரு. அப்போ பார்க்குறாரு, இந்த பையனுக்கு பெல் அடிக்க ஆசையாக இருக்கு போல, சரி நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். அவர் பார்க்குறாரு, போகிறாரு, கேட்குறாரு என்னாச்சு. அந்த பையன் சிறுவன் சொல்கிறான், அங்கிள் இந்த பெல் அடிக்கணும். நல்லது, ஓகே நானே மணி அடிச்சிடுறேன் அப்படின்ட்டு அவர் மணி அடிச்சிடுறாரு, பெல் அடிச்சிடுறாரு. வீட்டினுடைய என்ட்ரன்ஸ், வீட்டு கதவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெல் அடிச்சிட்டாரு. ஃபாதர் கேட்குறாரு, சரி இப்போ அடுத்தது என்ன? அந்த பையன் சொல்கிறேன், இல்லை ஒன்றுமே இல்லை, இப்போ ஓடிடுங்க, இட்ஸ் ஃபன். இப்போ என்ன பண்ணுறது, ஓடணும். அதனால சம் பீப்புள் என்ஜாய் த டார்ச்சரிங். இதுக்கு தான் இங்கிலீஷில் சொல்கிறாங்க, சைக்காலஜியில் இதுக்கு பேர் சாட்டிஸ்டிக் ப்ளஷர். மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறதுல அவன் ரொம்ப அளவுக்கு அதிகமான அதீனுடைய சுகம் அனுபவம் ஆகுது. நிந்தனை, துக்கம் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. இதில் அவங்க மேலே தப்பு கிடையாது, அவங்க சுபாவமே அப்படி தான் இருக்குது. எப்படி சிலருக்கு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு சுகம் கொடுக்கறதுல ஒரு ஆனந்தம் கிடைக்குதோ, அதே போல் இந்த மாதிரியும் கேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்கறதுல ஒரு ஆனந்தம் கிடைக்குது. பிராமண பரிவாரத்தில் கூட இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க இன்னொருத்தரை அவங்க காயப்படுத்த, மனசை உடைக்காத வரைக்கும், இல்லை காயப்படுத்தாத வரைக்கும் அவங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, என்னதான் பண்ணுறது? அதனால நம்ம நன்றி யாருக்கு சொல்லணும்? இந்த மாதிரியான தெய்வீகமான ஆத்மாக்களுக்கு. அதனால அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். யோகா பண்ற நேரத்தில் கூட நமக்கு என்ன பலவீனம் இருக்குங்கிற அந்த சிந்தனையிலே இருக்கிறாங்க. யோகா பண்றதை விட்டுட்டு டீப் ரியலைஸ் பண்ணி நம்ம மேல ஒரு பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளை பத்தி நமக்கு தெரியாத விஷயம் கூட ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. சரியான நேரத்தில் நம்ம மேல அட்டாக் பண்ணுவாங்க. எப்பண்டா தப்பு பண்ணுவான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. தப்பு நம்ம நடந்துருச்சா உடனே அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ இவங்கெல்லாம் நமக்கு யாரு? நம்மளுடைய நற்சிந்தனையாளர்கள். ஒரு பிராமணன் இருந்தாரு, அவர் 40 வருஷமா கீதை சொல்லிட்டே இருந்தாருங்க, எல்லாருக்கும் கீதை உபதேசம் பண்ணிட்டே இருந்தார். அவருக்கு வேலையே அதுதான். ஒரு நாள் சரீரம் விட்டுட்டாரு. அவர் யமராஜர்கிட்ட போய் சேர்றாரு. பார்த்தா அவருக்கு முன்னாடி ஒரு டிரைவர் இருக்கிறாரு. யமராஜ் டிரைவருக்கு நல்ல நல்ல துணியெல்லாம் கொடுக்குறாரு. அப்புறம் டீலக்ஸ் ரூம் கொடுக்குறாரு அவர் தங்குறதுக்கு. உனக்காகவே இந்த ரூமு ஸ்பெஷல் சிங்கிள் ரூம், ஏசி ரூம். இந்த பிராமணன் இருந்தார்லே, அவருக்கு ரொம்ப அழுக்கான துணியாக கொடுக்குறாரு, நல்லாவே இல்லை. ஒரு சின்ன குடிசை மாட்டுத்தொழுவ மாதிரி இருக்கு, அங்கே அவர் தங்க வைக்கிறாரு. பிராமணன் சொல்ற, இது என்ன அநியாயம் இங்கே நடந்துட்டு இருக்குது? நான் வாழ்க்கை முள்ளா பகவானுடைய பேரையே சொல்லிட்டு இருந்தேன். யமராஜ் சொன்னாரு, நீ பாரு, நீ எப்பெல்லாம் கதை சொன்னியோ, கீதையை சொன்னியோ, அப்ப எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவர் எப்பெல்லாம் பஸ் ஓட்டினாரோ எல்லாரும் முழிச்சிருந்தாங்க, பகவானை நினைச்சிட்டு இருந்தாங்க.
இவர் எப்போ பஸ் ஓட்டினாரோ அப்போ எல்லா பேசஞ்சர்ஸும் ஒரே பாபாவனுடைய லவ்லீன் ஸ்திதியில இருந்தாங்க. கடவுளே 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 அப்படின்ட்டு. எனக்கு ஒரு பாபா தவிர வேற யாருமே இல்லை. முற்றிலுமாக விதை சுரூபத்தில் இருந்தாங்க. பரந்தாமத்தினுடைய அந்த ஜோலாமுகி யோகா நிலையில நிலைச்சிருந்தாங்க. அப்ப நீயே சொல்லு, புண்ணியம் யாருக்கு அதிகம்? அப்ப நம்மளுடைய யாரெல்லாம் நிந்தனை பண்றாங்களோ அவங்க என்ன பண்றாங்க? நம்மளை விழிப்புணர்வு கொள்ள வைக்கிறாங்க, விழித்தலை செய்யறாங்க. அதனால அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி 7 விஷயங்கள் பார்த்தோம். அதனால எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறது பாபா, நாம வெறும் பொம்மைகள், அவ்வளவுதான். பாபா எந்த வார்த்தை யூஸ் பண்ணாரு? நான் யார்? நான் நிமித்தமானவன். ஜானகி தாதி ஒரு தடவை சரண்டர் சிஸ்டர்ஸ் கூட கிளாஸ்ல எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க. சொல்லுங்க, நீங்க யார்? நான் சரண்டரா, இல்ல நான் சேவாதாரியா, இல்ல நான் நிமித்தமா, இல்ல நான் ஆட்டுவிக்கப்படக்கூடிய ஒரு பொம்மையா, தலையாட்டி பொம்மையா? அவங்க நேரடியா கற்புத்தலைன்னு சொல்லிட்டாங்க. அதாவது பொம்மை, ஆட்டுவிக்கப்பட்ட பொம்மை அப்படின்ட்டு, தலையாட்டி பொம்மை. இதுக்கு ஒரு ஸ்டேஜஸ் இருக்கு நிறைய. சேவையினுடைய அகங்காரம் நமக்கு வரக்கூடாது, அதுக்காக இந்த நிலைகள் இருக்குது. நம்ம ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே பாபா தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. நம்ம ஒரு ஜீரோ, நத்திங். எல்லாமே பாபா தான் செஞ்சுட்டு இருக்காரு. எல்லாமே நீங்க தான் பாபா. அச்சா, ஓம் சாந்தி.